தொடர்ந்து ஒரு வாரத்துல ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்றோம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தசைகள். இந்த தசைகளுக்கு எல்லாமே வந்து எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரைய வந்து அது டைரக்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய பிளட் சுகர் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு பெனிஃபிட். 2வது நம்ம தொடர்ந்து நடைப்பயிற்சிய வந்து மேற்கொள்ளும் பொழுது, நம்ம உடம்புல ஆக்ஸிஜனோட கன்சப்ஷனும் வந்து நெறைய இருக்கும். ஸோ அதே மாரி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாமே செல்களுக்குள்ள, தசைகளுக்குள்ள வந்து போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயும் நமக்கு பிளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகுறது குறையும். 3வது நம்ம எந்த நேரத்துல நடக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு மைல்டான வாக் போறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறத வந்து அது குறைக்கும். இந்த மாதிரியும் நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்ளலாம். 4வதாக உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம காலையில வெறும் வயித்துல ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு பிரிஸ்கான வாக் பண்றோம் அப்படின்னாலே, நமக்கு வெயிட் வந்து ப்ராப்பரா மேனேஜ் ஆகும். வெயிட் வந்து ப்ராப்பரா மேனேஜ் ஆகும்போது பிளட் சுகரும் வந்து நமக்கு குறையும். கொலஸ்ட்ராலோட அளவும் ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் ஆகும். ஸோ முக்கியமா நெறைய பேருக்கு வந்து இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் வந்து நெறைய இருக்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.